வணக்கம். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2073 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2073 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்கம் செய்ய 5465 பேரும், முகவரி மாறுதலுக்கு 8067 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் சேர்க்கைக்கு இணையம் மூலம் 1904 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதன் மூலம் இடம் மாறுதல் விண்ணப்பங்களும் அதிகமாக பெறப்பட்டுள்ளன என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்காக நவம்பர் 23, 24ஆம் தேதியில் மீண்டும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தற்போது அரசு துறைகளின் பெயர்களை கூறி நூதன முறையில் மோசடி நடைபெறுவதாக புதுவை சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் நூதன முறைகளில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அரசின் துறைகளின் பெயர்களை கூறி நூதன முறையில் மோசடி குறுஞ்செய்திகள் பொதுமக்களின் செல்போன் எண்ணுக்கு வருகிறது. அதன்படி தற்போது புது யுக்தியாக வாட்ஸ்அப்பில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக பரிவாக்கன் மூலம் அபராதம் விதிப்பது போன்று இ-சலான் டாக்குமெண்ட் வருகிறது. இதனை திறந்து பார்த்தால் உடனடியாக அவர்களின் வங்கி கணக்கில் இருந்து பணம் திருடு போய் விடுகிறது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், அரசு போக்குவரத்து துறை எப்பொழுதும் SMS மட்டுமே அனுப்பும். வாட்ஸ்அப்பில் எந்தவித செய்தியும் அனுப்பப்பட மாட்டாது. ஆகையால் பொதுமக்களுக்கு இதுபோன்று வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தால் அதனை திறந்து பார்க்காமல் சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றனர். மணக்குளம் விநாயகர் கோவில் குப்பை தொட்டிக்குள் காலி மதுபாட்டில் கிடந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நேற்று மணக்குளம் விநாயகர் கோயில் பக்தர்களுக்கு தொன்னையில் வைத்து வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சாப்பிட்டு முடித்த பக்தர்கள் கோயில் உள்ளே இருந்த குப்பை தொட்டில் குப்பைகளை போட்டுள்ளனர். அப்பொழுது குப்பை தொட்டிக்குள் கோவா மாநிலத்தில் தயாரிக்கப்படும் காலி மதுபாட்டில் ஒன்று கிடந்தது. அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் துப்புரவு பணியில் இருந்த பெண் ஊழியரிடம் தகவல் தெரிவித்தனர். அந்த ஊழியர் மதுபாட்டில் அடங்கிய குப்பைகளை பிளாஸ்டிக் பைகளில் போட்டு கோயிலுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசினார். இதனை அங்கிருந்த பக்தர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இது குறித்து அறநிலைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் புதுவைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் தனது பேக்கில் இருந்து காலி மதுபாட்டிலை எடுத்து கோயில் குப்பை தொட்டியில் வீசி சென்றது அம்பலமானது. இது சம்பந்தமாக CCTV வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு சென்றனர். சிவன் கோயில்களில் தினம்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியான புதுச்சேரி கூனிமுடுக்கு சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி மற்றும் இடையார்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்திட 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டின் பணிகள் துவங்குவதற்கு சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும்
பழுதடைந்த சுற்றுச்சுவரை கட்டுதல் ஆகிய பணிக்காகவும் ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 19.20 லட்சம் மதிப்பில் புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று அவரது தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கெஜலட்சுமி, உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார், பொது செயலாளர் செழியன், இடையாறுபாளையம் பகுதி அர்ஜுனன், நாகராஜ், சிவபாலன், முருகையன், கோதண்டராமன், பூபாலன், சீனிவாசன், ராஜாராமன், ராம்குமார், பூபாலன், விஜயகுமார், செல்வகுமார், சிவராஜ், குணாநிதி, ஓடைவெளி பகுதி டாக்டர் ராஜ்குமார், ராமச்சந்திரன், பழனிவேல், சங்கர், வேணுகோபால், அருள்குமரன், சரவணன், வசந்தராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோரிமேடு அன்னை தெரேசா கல்லூரியில் முதலாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் கிராமப்புற செவிலியர் பயிற்சி மாணவர்கள் பங்கேற்ற ஒளிவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரேசா பட்டமேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதலாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் கிராமப்புற செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கான ஒளிவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. கல்லூரி புல முதன்மையர் கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார். இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரி பிரமிளா தமிழ்வாணன் ஏற்புரை வழங்கினார். மருத்துவ பரிசோதனை கல்லூரியின் முதல்வர் திருமுருகன் சிறப்புரையாற்றினார். மயிலம் செவிலியர் கல்லூரி தாளாளர் தமிழ்செல்வி, அரசு நெஞ்சுகநோய் மருத்துவமனையின் செவிலிய கண்காணிப்பாளர் சந்திரா சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு செவிலியர்களுக்கான பயிற்சியின் மருத்துவம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து விளக்கி கூறினர். பின்னர் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செவிலி அதிகாரி சித்ரா வழிகாட்டுதலின் பேரில் விரிவுரையாளர்கள் கலையரசி, லட்சுமி சைத்தன்யா, நிர்மலா சரவணன், அனிதா, சிந்து ஆகியோர் பங்களிப்போடு செவிலிய மாணவர்கள் ஒளிவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடந்தது. புதுவை மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தை சேர்ந்த 915 விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தி மானியத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தின்படி நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழ் 2024 முதல் 2025 ஆண்டில் காரைக்கால் பகுதியில் குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 794 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 82.77 லட்சம், அட்டவணை பிரிவை சேர்ந்த 121 விவசாயிகளுக்கு ரூபாய் 8.81 லட்சம் என மொத்தம் 915 விவசாயிகளுக்கு ரூபாய் 91.58 லட்சம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மானிய தொகைக்கான காசோலை புதுவை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனை மற்றும் பஞ்சமுக தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள், மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி துணை சபாநாயகர் மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் நெட்டப்பாக்கம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேடு கடகனூர் மகளிர் கூட்டமைப்பு மகளிர் சுய உதவி உறுப்பினர்கள் 50 நபர்களுக்கு தலா 30,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதியாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முதலீட்டு நிதியினை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன், விரிவாக்க அதிகாரி கார்த்திகேயன், கிராம சேவகர் பூபாலன் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இலவச வீட்டு மனை பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களை சேர்ந்த ஏராளமானோர் சட்டப்பேரவை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் ஏராளமான குருவிக்கார குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் இலவச வீட்டு மனை பட்டா கோரி பலமுறை அமைச்சர், முதல்வர் உள்ளிட்டோரிடம் மனுக்களை கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கான வீட்டு மனை பட்டா வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க அவர்களில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்தபோது காவலர்கள் அனுமதிக்கவில்லை. இதையடுத்து வாயிலில் நின்று காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழங்குடியினர் அமைப்பின் சார்பில் முதல்வரிடம் பட்டா கோரி மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினர். அதன் பிறகு முதல்வரிடம் பழங்குடியினர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மனு அளித்தனர். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப யோகா மையத்தின் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய யோகா மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குநர் ஆரம்ப சுகாதார நிலையம் டாக்டர் ரகுநாத், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி, ஹோமியோபதி டாக்டர் தனலட்சுமி, சித்தா டாக்டர் சாந்தி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடப் பிரிவு உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் குமார் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் தொகுதி ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாத அன்னாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பகல் 12 மணி அளவில் சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னம், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜ் உட்பட கிராம மக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் வி மணவெளி பாலாஜி நகரில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி பாலாஜி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 32,64,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயண மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதியில் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு, அரியங்குப்பம், கோட்டைமேடு, அம்பேத்கர் நகர், சுப்பையா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு 10 கிலோ இலவச அரிசி மற்றும்
2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம மற்றும் பாகூர் நகர பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததை கண்டித்து இந்திய கூட்டணி அனைத்து கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகூர் நகர பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், கடை வீதிகளில் தினசரி குப்பைகள் எடுப்பது நடைமுறையில் இல்லாமல் இருந்து வருகிறது. வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கும் திட்டம் பல கிராமங்களில் மாத கணக்கில் குப்பைகள் அள்ளப்படாமல் இருந்து வருகிறது. இதனால் கொசு உற்பத்தி, துர்நாற்றம் வீசுதல், டெங்கு மற்றும் மலேரியா நோய் பரவுதல் போன்றவை ஏற்படுகிறது. மேலும் திருமண நிலையங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் இருந்து குப்பை மற்றும் கழிவுகளை அகற்றுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளது. இதனை கண்டித்து இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரி கட்சியிலே சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கழிவுகளை அகற்றும் ஊழியர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். மேலும் மாதந்தோறும் ஊதியம் வழங்க வேண்டும். வீட்டுக்கு வீடு சென்று குப்பைகளை சேகரிக்கும் நடைமுறையை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.